கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே சக்தி விளாகம் கிராமத்தில் தர்பூசணி பழங்களில் ஊசி செலுத்தப்படுவதாக கூறி வியாபாரிகள் வாங்க மறுப்பதால் தர்பூசணி பழங்கள் அழுகி வீணாகும் அவல நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். ஏக்கருக்கு 40,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்திருப்பதாக கவலை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு தங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏக்கருக்கு 45,000 50,000 செலவு பண்ணுறோம். செலவு பண்ணி அந்த பழம் இந்த மாதிரி ஒரு ஊசி போடுறாங்கன்னு சொல்லி ஒரு ப்ரொஜெக்ட் அனுப்பி விட்டு பழமே விற்கல. பழமெல்லாம் அப்படியே கிடக்கு. ஏக்கர் வருஷம் நஷ்டம் தான். ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்த்து உதவி பண்ணிங்கன்னா நாங்கள் அடுத்த மாதத்துக்கு செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம வியாபாரிக்கு போய் சொன்னோம் வச்சுக்கோங்க, இல்லை பழத்தெலாம் ஊசி போடுறாங்க, ஊசி போட்டு பழுக்கிற பழத்தெல்லாம் பழக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கிளப்பி விட்டு வியாபாரி யாருக்கிட்டாலும் நாங்கள் வரலன்றாங்க. அதெல்லாம் ஏக்கருக்கு 1,50,000 ரூபா ஏக்கருக்கு நஷ்டம் வந்துட்டு. ஈரோடு மாவட்டம் தளவாடி மலைப்பகுதியில் விலை வீழ்ச்சியால் டிராக்டர் ஏற்றி முட்டைகோஸ் பயிர்களை விவசாயிகள் அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ்வாலா பி தி பாஸ் அளித்தனர். கடல் மட்டத்திலிருந்து 900 மீட்டர் உயரத்தில் உள்ள தாளவாடி மலைப்பகுதியில் முட்டைகோஸ் உள்ளிட்ட காய்கறிகள் பெருமளவில் பயிரிடப்படுகிறது. தற்போது அறுவடைக்கு வந்த முட்டைகோஸ் காய்கள் நல்ல மகசூல் இருந்தாலும் வியாபாரிகள் 1 கிலோவிற்கு 50 பைசா முதல் ₹1 வரை மட்டுமே கொள்முதல் செய்கின்றனர். ஆனால் 1 கிலோ முட்டைகோஸை பயிரிட ₹6 முதல் ₹7 வரை செலவாகின்றது. விலை வீழ்ச்சியால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ள விவசாயிகள் முட்டைகோஸ் பயிர்களை டிராக்டர் ஏற்றி அளித்தனர். வியாபாரிக்கு 50 காசுக்கு 60 காசு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆனால் நாங்கள் விவசாயம் என்ன பண்ணுறது? எங்களுடைய கஷ்டம் ஒவ்வொருக்கும் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும்.